ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னமகாரம் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி சிக்கன் ஃப்ரை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. செய்கிறதும் சிம்பிளாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சு 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்குங்க. இதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க. அதனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். நான் அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை கலந்து விட்டுட்டு இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இதை நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. பாருங்கள், நம்மளுக்கு சிக்கனில் இருக்கிற தண்ணி நல்லா வெளிவிட்டு வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா வற்றி வரட்டும். அது வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. சிக்கனோட கலரே மாறிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த சமயத்தில் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இது கூட 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெங்காயம், தக்காளி, எண்ணெய் இதில் மட்டும்தான் நல்லா வதங்கி வரணும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இடையில இந்த மாதிரி எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 4-5 தடவை இந்த மாதிரி எடுத்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதை திரும்ப மூடி போட்டுடலாம், இருக்கட்டும். நான் ஒரு 15 நிமிஷம் போல் வேக வச்சுங்க. நம்மளுக்கு சிக்கன் நல்லா வெந்துருச்சு. உங்களோட பீசஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பெரிய பீஸாக இருந்தால் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். சின்ன பீஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம மசாலாலாம் சேர்க்கணும். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கலந்து விட்டு எடுத்தாச்சு ஒரு 2 நிமிஷம் போல். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா மிளகுத்தூள், கரம் மசாலாவும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பொடியை கட் பண்ண கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கருவேப்பிலையில சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறிக்கலாங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். சிம்பிளாகவும் இருக்குங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.